ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஏஓ ஜேஏ ரெண்டுமே நல்ல போஸ்ட் தான். ஆனால் பட் சில பேர் வந்து நான் விஏஓ எடுக்கலாமா ஜேஏ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ விஏஓவில் ஜேஏ ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேம் தான். இப்போ விஏஓன்னு வச்சுக்குவோம், இது வந்து நம்ம ஜேஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் நமக்கு சேலரி வந்து சேம் தான். செகண்ட் ஒன் பவர்னு வச்சுக்கலாம். பவர்னு பார்த்தா ஆப்வியஸ்லி வந்து விஏஓக்கு தான் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து விஏஓ அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது ஒரு வில்லேஜுக்கு அவங்க தான் இதாக இருப்பாங்க. இது ஜேஏனா கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும். இல்லை ஆஃபீஸ்க்கு வர சில பேர் மட்டும் தான் தெரியும். வெளியில் போனால் யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பட் விஏஓ அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய ஃபீல்டு ஒர்க் போவாங்க. அண்டு அந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க. மக்கள் கூட நிறைய கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ விஏஓ அதனால நிறைய பேர் வந்து மக்களால் வந்து ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே இவர் தான் விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு பவர் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்கிறத கேட்போம் செய்யணும் அப்படிங்கும்போது. ஆனால் பட் விஏஓ அப்படின்னா விஏஓக்கு கீழே 2 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க். ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆஃபீஸில் மட்டும்தான் ஜேஏ ஒர்க் பண்ணுவோம். ஒன்லி ஆஃபீஸ் மட்டும்தான். ஆஃபீஸ் தவிர நம்ம வேறு எங்கேயும் ஒர்க் பண்ண மாட்டோம். இதே விஏஓ அப்படின்னா ஆஃபீஸ் ப்ளஸ் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு வேற இருக்கும். ஸோ ஆஃபீஸில் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நமக்கு விஏஓ தான் பேஸு. நம்ம எந்த சர்டிஃபிகேட்னாலும் சரி, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னாலும் சரி, அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து என்ன அப்படின்னா விஏஓ அவங்க தான். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் அது ஆஃபீஸ் அப்படின்னு. ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா வந்து ஃபீல்டு ஒர்க் அவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் போய் நிற்கணும். அதுதான் வந்து இருக்கிறதே கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான். ஃபீல்டு ஒர்க் இருக்குது. ஃபீல்டு ஒர்க்கும் அவங்க அடிக்கடி போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுற வேலையில் ஒர்க்கில் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜேஏ அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அதனால் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க் பார்க்குறனால ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்கிறனால நமக்கு வந்து டைம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா வந்து இதில் வந்து நீங்கள் ஜேஏல எப்படி டைம் கிடைக்கணும் அப்படின்னா அது நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. சாட்டர்டே சண்டே வந்து லீவ் இருக்கா, டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக போனே வேலை இல்லாமல் இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோமா, அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்து நீங்கள் ஜேஏ எடுத்தீங்கன்னா அது வேற கேட்டகரி. ஸோ இது ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபீல்டு ஒர்க் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து ஆஃப்டர்நூன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 to 5 அந்த மாதிரி போங்க. இல்லாட்டி 5:30 அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா நீங்கள் போனால் 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி 2 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபீல்டு ஒர்க்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி க்ரைட்டீரியா கிடைக்காது. ஏன் ப்ரெஷர் இங்கே கூட அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து விஏஓவாக இருக்கீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்து அடிக்கடி சொல்லுவேன் எந்த பஞ்சாயத்து நம்ம தான் போய் நிற்கணும். அதனால தான் வந்து உமன்ஸ் வந்து விஏஓ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு காரணம் இதுதான். எந்த பஞ்சாயத்துனாலும் முதல்ல நம்ம தான் வரும். ஈவன் ஏதாவது கிரிமினல் ஆக்ட் ஏதாவது நடந்துச்சு, சம்திங் ஏதாவது கொலை அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லாட்டி ஏதாவது வேறு ஏதாவது சீரியஸ் இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா வந்து போலீஸ் வருவாங்க. கண்டிப்பாக அந்த இது வந்து நமக்குள்ளே இருக்க அந்த ஏரியா நமக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம போய் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஈவன் வந்து சில நேரத்தில் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம அங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஆஃபீஸ் அப்படிங்கும்போது நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ மேபி எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்களுக்கு 5:30 சப்போஸ் 6ன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி வந்து ஜேஎல் வந்து சிலது நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரான டிபார்ட்மெண்ட் ஓரளவு போகிறீங்க அப்படின்னாலுமே இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் 6 ஹவர் 5:30 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் தான் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சப்போஸ் வந்து 7, 8 அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இன்சிடென்ட் வந்து ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கால் வரும். நீங்கள் வந்து அங்கே போய் ஆஜர் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு ஒர்க் ப்ரெஷர்ன்றது சொல்கிறது அதிகம் அப்படின்றது இது ரீசன் மட்டும்தான். ஸோ அதனால் ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து விஓ தான் இருக்காங்க. ஆனால் பட் அவங்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே லீவ் இருக்காது. சண்டே கூட ஏதாவது வந்து ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா அவசியமாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ப்ரெஷர் வந்து திடீர்னு வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜோனல் உங்கள் ஏரியா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். தவிர்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒர்க் ப்ரெஷரில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவங்க ப்ரொமோஷன் பார்ப்போம் அப்படின்னா இது வந்து 4 to 5 இயர்ஸில் வரும் ப்ரொமோஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்களா, அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும்.
கிளியர் பண்ணால் நமக்கு என்ன போஸ்ட் வரும் அப்படின்னா அடுத்து அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட் வரும் ப்ரொமோஷனில். இது அப்படின்னா வந்து நியர்லி 6 இயர்ஸ் அபோவ் 6 இயர்ஸ் நினைக்கிறேன் ப்ரொமோஷன். அபோவ் 6 இயர்ஸா நியர்லி 6 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நமக்கு ப்ரொமோஷன் வரும். என்ன பண்ணுங்க ஆகும் அப்படின்னா ரெவென்யூ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு விஏஓ ஜேஇ. மேக்ஸிமம் இந்த கேர்ள்ஸ் வந்து விஏஓ வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் வந்து ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் விஏஓக்கும் ஜேஏக்கும். மேக்ஸிமம் நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் கைஸ். விஏஓக்கும் ஜேக்கும் சப்போஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த இல்லாமல் நான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து டைப்பிஸ்ட்டுக்கு டாப் 5 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கோம், பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் மென் அண்ட் உமன் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ ஜென்ரல் அதுக்கப்புறம் டிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேக்கன்சிஸ் வந்து எப்படி இருக்கும் எல்லா இதுலேயும். இப்போ விஏஓ ஜேஎல் எப்போ இருக்கும், டைப்பிஸில் இருக்கும், எப்படி ஸ்டெனோவில் இருக்குன்ற மாதிரி நம்ம எக்ஸல் விஸ்மேனுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்கும், வேகன்சிஸ் ஸ்பிட்டப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனி வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ போஸ்ட் அப்படின்னா வந்து மென்னுக்குமே நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உமனுக்கு இவ்வளோ போஸ்ட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் போஸ்ட் தான் நான் ஜென்ரலில் இருக்குது. ஸோ அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எவ்வளோ போஸ்ட் பின்னாடி இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.